الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد கணித்திற்குரியவர்களே, இன்றைய வகுப்பில் தொழுகையின் நிபந்தனைகள் என்ன, ஷுரூத் என்று சொல்லப்படும் தொழுகையின் நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். நிபந்தனைகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது தொழுகை என்கிற வணக்கத்தின் ஒரு பகுதி அல்ல, ஆனால் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்வது அவசியம், கட்டாயம். இதை விட்டுவிட்டால் அந்த தொழுகை ஆகாது. தொழுகையுடைய கடமைகள், தூண்கள் என்று நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்க்க போகிறோம். அந்த அனைத்துமே தொழுகையின் பகுதிகள், தொழுகையின் கட்டாயமான அவசியமான பகுதிகளை தூண்கள் என்று சொல்வோம், அல்லது தொழுகையின் கடமைகள் என்று சொல்வோம். இப்போது நாம் பார்க்க போகிற விஷயங்களானது தொழுகையின் நிபந்தனைகள். இது தொழுகை என்கிற அந்த இபாதத்தின் ஒரு பகுதி அல்ல, இருந்தாலும் இது அவசியமானது. இது மொத்தம் 6 விஷயங்கள். முதலாவது விஷயம் என்ன? தூய்மை, அதாவது சிறுந்தொடக்கு மற்றும் பெருந்தொடக்கிலிருந்து தூய்மையை அடைந்திருக்க வேண்டும். எப்படி தூய்மையை அடைவது? சிறுந்தொடக்கிலிருந்து தூய்மையை அடைவதற்கு வுது செய்ய வேண்டும். பெருந்தொடக்கிலிருந்து தூய்மையை பெறுவதற்கு, தஹாரத் பெறுவதற்கு குளித்திருக்க வேண்டும். எனவே முதலாவது நிபந்தனை தூய்மை. இரண்டாவது, நம்முடைய உடல், நம்முடைய ஆடைகள், நாம் தொழக்கூடிய இடம், இந்த 3 விஷயங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். உடம்பிலோ துணியிலோ அல்லது தொழக்கூடிய இடத்திலோ அசுத்தம், நஜிஸ் எதுவும் ஒட்டியிருக்கக்கூடாது. மூன்றாவது நிபந்தனை, மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்திருக்க வேண்டும். சத்ர் என்று சொல்வார்கள். சத்தர் என்று சொன்னால் மறைப்பது. மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்துதான் தொழ வேண்டும். நான்காவது, உரிய நேரத்தில் தொழ வேண்டும். ஏனெனில் இப்போது நாம் கடமையான தொழுகையை குறித்து நாம் இந்த பாடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். கடமையான தொழுகைகள் அனைத்துமே குறிப்பிட்ட நேரங்களில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான், நமக்கு தெரியும். எனவே குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தொழ வேண்டும். ஐந்தாவது நிபந்தனை என்ன? கிப்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும். ஆறாவது நிபந்தனை நீயத், தொழுகைக்கான நீயத், எண்ணம். இப்போ ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவது நிபந்தனை என்ன? தூய்மை, அதாவது சிறுந்தொடக்கிலிருந்து வுது செய்து தஹாரத்தை, சுத்தத்தை அடைந்திருக்க வேண்டும். குளிப்பு கடமையாக இருந்தால், பெருந்தொடக்கு என்று சொல்வோம், குளிப்பு கடமையாக இருந்தால் கடமையான குளிப்பை நிறைவேற்றி இருக்க வேண்டும். இதற்கு முன்பு நாம் பார்த்திருக்கிறோம், வுது செய்ய முடியாத ஒரு நிலைமை அல்லது குளிக்க முடியாத ஒரு நிலைமை, தண்ணி இல்லாத காரணத்தினாலோ அல்லது தண்ணீர் இருந்தும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஏதாவது நோய் இருக்கிறது, கடுமையான குளிர் இருக்கிறது, சுடு தண்ணி பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை, அந்த குளிர்ச்சியில் தண்ணீரை பயன்படுத்தினால் ஜலதோஷம் வந்துவிடும், தலைவலி ஏற்படும் என்கிற பயம், இதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் தயம்மும் செய்வது, வுது செய்வது, குளிப்பு கடமையாக இருந்தால் குளித்து வருவது, அல்லது வுது செய்ய முடியாது, குளிக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் தயம்மும் செய்வது. இதை கொண்டு தஹாரத்தை அடைந்திருப்பது அவசியம். இது தொழுகையின் நிபந்தனை. இது இயலாமையின் காரணமாக தஹாரத்தை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் யாராவது தள்ளப்பட்டால் அந்த நேரத்தில் மட்டுமே இந்த நிபந்தனை இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை ஏற்றுக்கொள்வான். தொழுகை என்பது கூடும். எப்போது? இயலாமை, தஹாரத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை. இதை குறித்து இதற்கு முன்பே நாம் பேசியிருக்கிறோம். வுது செய்வதற்கு தண்ணி இல்லை, தயம்மும் செய்வதற்கும் மண் கிடைக்கவில்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அப்படியே விட்டுவிடுவோமா என்று சொன்னால் இல்லை, தொழ வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். எனவே இயலாமையின் காரணமாக தஹாரத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒருவர் தள்ளப்பட்டால் அந்த நேரத்தில் மட்டுமே
தஹாரத் என்பது மன்னிக்கப்படும். இரண்டாவது நிபந்தனை, நம்முடைய உடல், தொழக்கூடிய நேரத்தில் நாம் அணிந்திருக்கும் ஆடைகள், நாம் தொழக்கூடிய இடம், இந்த மூன்றுமே சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது உடம்பிலோ துணியிலோ நாம் தொழக்கூடிய இடத்திலோ நஜிஸ், அசுத்தம் ஏதும் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எனக்கு இந்த பூமியே தொழக்கூடிய இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே பூமியில் எந்த இடத்தில் தொழுகை நேரம் வந்துவிட்டாலும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே பூமியில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழுகலாம். ஆனால் எங்கு தொழக்கூடாது? அசுத்தமான இடங்களில் தொழக்கூடாது. அல்லது அசுத்தம் இருந்தால் அதை நீக்கிவிட்டு அதை சுத்தப்படுத்தி தான் தொழ வேண்டும். அதேபோல் உடம்பு, நம்முடைய உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது உடம்பில் ஏதேனும் அசுத்தம் ஒட்டியிருந்தால் அந்த பகுதியை கழுவ வேண்டும். இதை குறித்தெல்லாம் சட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லது ஆடையில் ஏதேனும் அசுத்தம் ஒட்டியிருந்தால் ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது அந்த ஆடையை கழுவிவிட்டு பிறகு தொழ வேண்டும். இதில் குறிப்பாக கணித்திற்குரியவர்களே, தொழக்கூடிய இடத்தை குறித்து ஒரு சில மேலதிகமான தகவல்கள். இந்த பூமி முழுவதுமே தொழக்கூடிய இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். பள்ளிவாசலில் மட்டும்தான் தொழ வேண்டும் என்கிற நிபந்தனை கிடையாது. பயணத்தில் இருக்கிறோம் அல்லது பள்ளிவாசலே இல்லாத ஒரு இடத்தில் சென்றிருந்தால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தொழுகை நேரம் வந்துவிட்டால் எங்கிருந்தாலும் சரி தொழுகை என்பது கடமை, தொழ வேண்டும். ஆனால் ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு. சில இடங்களில் தொழுகை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று கபிரிஸ்தான், அடக்கஸ்தலங்கள். அதே மாதிரி இரண்டாவது குளியல் அறை, ஹம்மாம். இந்த இரண்டு இடத்தில் தொழக்கூடாது என்று ரசூல் அவர்கள் அபூதாவூத் நூலின் 492வது ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே அடக்கஸ்தலங்களில் கபிரிஸ்தானிலே தொழக்கூடாது, ஜனாசா தொழுகையை தவிர. ருக்குவும் சஜ்தாவும் இல்லாத தொழுகை, ஜனாசா தொழுகை, இதற்கு மட்டுமே அனுமதி உண்டு. உதாரணத்திற்கு கபிரிஸ்தானில் அடக்கஸ்தலத்திலேயே ஜனாசாவை வைத்து அங்கேயே தொழுகலாம். அல்லது யாருக்கு ஜனாசா தொழுகை தவறிவிட்டதோ அவர்கள் என்ன செய்யலாம்? அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் போய் அங்கு தொழுகலாம், அனுமதி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி பள்ளிவாசலை சுத்தம் செய்வது, பெருக்குவது என்று பள்ளிவாசலுக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி இறந்து விடுகிறார்கள். சஹாபா பெருமக்களும் ஜனாசா தொழுகையை நடத்திவிட்டு அடக்கம் செய்து விடுகிறார். ரசூல் அவர்கள் அடுத்த நாள் அல்லது 2 நாட்களுக்கு பிறகு கேட்கிறார்கள், அந்த பெண்மணி எங்கே? சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள், ஜனாசா தொழுகையை நடத்திவிட்டு நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்ன பிறகு ரசூல் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் சென்று ஜனாசா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வந்தார்கள். புகாரியின் 460வது ஹதீஸ். எனவே ஜனாசா தொழுகைக்கு மட்டுமே, ஏனெனில் அது சஜ்தாவோ அல்லது ருக்குவோ கிடையாது, அதற்கு அனுமதி உண்டு. ஆனால் சஜ்தா ருக்கு கொண்ட நார்மலான பொதுவான தொழுகைக்கு கபிரிஸ்தானிலே அனுமதி கிடையாது, தொழக்கூடாது. அதே மாதிரி குளியல் அறையில் தொழக்கூடாது என்று ரசூல் அவர்கள் தடை செய்திருக்கிறார். இந்த இடத்தில் கணித்திருக்கிறவர்களே, மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்தை ரசூல் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை அங்கு தொழக்கூடாது என்று. ஏனெனில் குளியல் அறையிலே தொழுகை என்பது தடை செய்யப்பட்டது என்று சொன்னால், மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்தில் தொழுகை நிறைவேற்றுவதற்கு பேச்சே கிடையாது, அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. அது தானாகவே நாம் என்ன செய்வோம்? புரிந்து கொள்வோம். எனவே ரசூல் அவர்கள் மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்தை என்ன செய்யவில்லை? குறிப்பிடவில்லை. குளியல் அறை என்றுதான் ரசூல் அவர்கள் குறிப்பிட்டு அதை தடை செய்கிறார். சரி, அடக்கஸ்தலங்கள். இரண்டாவது ஹம்மாம், குளியல் அறை. மூன்றாவதாக ஒட்டகங்கள் கட்டி போட்டு வைக்கக்கூடிய இடங்கள், ஒட்டக கொட்டை அப்படி சொல்லலாம். திர்மிதியின் 348வது ஹதீஸ் 348.
இதற்கு முன்பும் இந்த ஹதீஸை நாம் பார்த்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆட்டுக்கொட்டையில் தொழுங்கள், ஆனால் ஒட்டக கொட்டையில் தொழாதீர்கள். ஸல்லூ ஃபி மராபிதில் கனம் வலா துஸல்லூ ஃபி மராபிதில் இபில். நான்காவதாக, மக்கள் நடமாடும் பாதை, மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது பாதை, அங்கு தொழக்கூடாது. அங்கு தொழுவது ஒன்று மக்ரு, வெறுக்கத்தக்கது, சில சமயம் ஹராம். எந்த இடத்தில் நின்று தொழுதால் மக்களுக்கு தீங்கு இழைப்போமோ, அந்த இடத்தில் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுமோ, அந்த மாதிரியான இடத்தில் நின்று தொழுதால் அது ஹராம். ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு தடை செய்யப்பட்ட காரியமாக இது மாறிவிடும். எனவே மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் நின்று தொழுது மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. பாதையாக இருக்கட்டும் அல்லது ட்ரெயினில் பயணம் செய்கிறோம், சில பேர் என்ன செய்வார்கள், ட்ரெயினிலே மக்கள் நடந்து செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் அப்படி நின்று தொழுவார்கள். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இதை தவிர்க்க வேண்டும். ஆம், சில நேரங்களில் மக்கள் நடமாடும் பாதையில் தொழுவது அனுமதிக்கப்படும். எப்போது? ஜும்மா தொழுகை, பெருநாள் தொழுகை, பள்ளிவாசல் நிரம்பிவிட்டது, இடமே இல்லை, அல்லது ஈத்கா நிரம்பிவிட்டது, அடுத்து நின்று தொழுவதாக இருந்தால் பாதையில் தான் நின்று தொழ வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மட்டுமே இது அனுமதிக்கப்பட்டதாக கருதப்படும். மற்ற நேரங்களில் இதை தவிர்க்க வேண்டும், இது அறவே கூடாது. அடுத்ததாக, அபகரிக்கப்பட்ட நிலம். இந்த விஷயத்தில் மாற்று கருத்தே கிடையாது. அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், அபகரிக்கப்பட்ட நிலத்தில் நின்று தொழுவது ஹராம். சில இடங்களில் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு இடத்தை அபகரித்து அந்த இடத்தில் பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு விதவை பெண்ணுடைய நிலத்தை அபகரித்து அந்த இடத்தில் பள்ளிவாசல். என அத்தகைய பள்ளிவாசலில் தொழக்கூடாத, ஹராம். பள்ளிவாசல் இல்லை என்று சொன்னாலும் அபகரிக்கப்பட்ட நிலத்தில் நின்று தொழக்கூடாது, ஹராம். இறுதியாக கணித்திற்குரியவர்களே, காபாவுக்கு மேல், காபாவுடைய கூரையில் நின்று தொழக்கூடாது என்று சிலர் சொல்வார்கள். இந்த செய்தியானது ஒரு பலவீனமான, திர்மிதி நூலின் பலவீனமான ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. காபாவுக்கு மேல், காபாவின் கூரையில் நின்று தொழக்கூடாது என்று. ஆனால் அது பலவீனமான அறிவிப்பு. காபாவின் கூரையில் நின்று தொழக்கூடாது என்று சொல்லும் அளவிற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. ஆம், இது வேறு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் காபாவின் கூரையில் நின்று தொழக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது, யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள், வேறு விஷயம். ஆனால் அப்படி தடை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்குள் நின்று தொழுது இருக்கிறார்கள் 2 ரக்காத். எனவே காபாவிற்குள் நின்று தொழுவதும் சரி, காபாவுடைய கூரையில் நின்று தொழுவதும் சரி, இரண்டும் சமமானது. காபாவுடைய கூரையில் நின்று தொழுதால் முழு காபாவை முன்னோக்க முடியாது, மாறாக காபாவின் ஒரு பகுதியை மட்டும்தான் முன்னோக்கி தொழ முடியும். எனவே காபாவின் கூரையில் தொழுகை ஆகாது என்று சொல்வார்கள் சிலர். ஆனால் ரசூல் அவர்கள் காபாவிற்குள் நின்று என்ன செய்திருக்கிறார்கள், தொழுது இருக்கிறார். அந்த நேரத்தில் காபாவின் ஒரு பகுதியை தானே ரசூல் அவர்கள் முன்னோக்கி இருப்பார், முழு காபாவை முன்னோக்க முடியாதே. எனவே இரண்டும் சமமானது. எனவே தடை இல்லை என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, எனவே இரண்டாவது செய்தி என்ன, நாம் தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தொழக்கூடாது. அது என்னென்ன என்று நாம் இப்போது பார்த்து இருக்கிறோம். அதே போல் கணித்திற்குரியவர்களே, நம்முடைய உடம்பு, நம்முடைய ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்தம் ஒட்டியிருந்து தொழுதால் தொழுகை ஆகாது. ஆம், நமக்கே தெரியாமல், தன்னையே அறியாமல் அசுத்தம் ஒட்டியிருக்கும் நிலையில் நாம் தொழுது விட்டால் இன்ஷா அல்லாஹ் அது மன்னிக்கப்படும். அறியாமல் தொழுது விட்டால் இன்ஷா அல்லாஹ் அது மன்னிக்கப்படும். அத்தகைய தொழுகையை மறுபடியும் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது இன்ஷா அல்லாஹ். உதாரணத்திற்கு, உடம்பில் ஏதோ ஒரு அசுத்தம் ஒட்டியிருக்கிறது, அல்லது ஆடையில் அசுத்தம் ஒட்டியிருக்கிறது. நீங்கள் தொழுது முடித்து விட்டீர்கள், பிறகுதான் பார்க்கிறீர்கள் ஏதோ அசுத்தம் இருக்கிறது. இப்போது இந்த தொழுகையை மறுபடியும் தொழ வேண்டுமா என்று சொன்னால் இல்லை, தேவையில்லை. தெரியாமல் இப்படி செய்திருந்தால் தேவையில்லை. தெரிந்து செய்தால் அந்த தொழுகை ஆகாது, மறுபடியும் தொழ வேண்டும். தெரியாமல் செய்திருந்தால் மறுபடியும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கான ஆதாரம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசுத்தம் ஒட்டியிருக்க செருப்புகளை அணிந்து ரசூல் அவர்கள் தொழுதார்கள். அந்த செருப்பில் அசுத்தம் இருந்தது.
தொழுகையின் ஒரு பகுதியை நிறைவேற்றிய பிறகுதான் ஜிப்ரீல் அவர்கள் வந்து சொன்னார்கள், ரசூலிடத்திலே அறிவித்தார்கள், நீங்கள் அணிந்திருக்கும் செருப்பில் அசுத்தம் ஒட்டியிருக்கிறது, நஜிஸ் ஒட்டியிருக்கிறது. அப்போது ரசூல் அவர்கள் அப்படியே தொழுகையிலேயே அதை கலற்றி தொழுகையை மீதமுள்ள தொழுகை நிறைவேற்றினார்கள். என்ன செய்யவில்லை? அசுத்தத்தோடு தொழுகிய அந்த ஒரு ரக்காத் 2 ரக்காத்தை ரசூல் அவர்கள் திரும்ப தொழவில்லை. எனவே தெரியாமல் அசுத்தத்தோடு தொழுது விட்டால் இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரிந்து என்ன செய்யக்கூடாது? அசுத்தத்தோடு தொழக்கூடாது, அந்த தொழுகை ஆகாது. மூன்றாவது நிபந்தனை, மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைப்பது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். பொதுவாக ஆண்கள் மறைக்க வேண்டிய பகுதி என்ன? தொப்புளில் இருந்து 2 முட்டிகள் வரை. இந்த பகுதியை ஆண்கள் பொதுவாகவே மறைத்திருக்க வேண்டும், இது கட்டாய கடமை. ஆனால் தொழுகையில் கூடுதலான ஒரு சட்டம் என்ன? தொப்புளில் இருந்து 2 முட்டிகள் வரை தன்னுடைய உடம்பை மறைப்பதோடு 2 தோள் பட்டைகளையும் தோள்களையும் மறைக்க வேண்டும். 2 தோள்களை, ஷோல்டர்ஸ், இதை மறைப்பது அவசியம் தொழுகையில். குறிப்பாக புகாரியின் 359வது ஹதீஸிலே ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உங்களில் ஒருவர் தோளில் துணி இல்லாமல், ஷோல்டரிலே துணி இல்லாமல் மறைக்காமல் தொழுதால் தொழுகையாகாது, தொழக்கூடாது என்று. சரி, பெண்கள், பொதுவாக பெண்கள் குல்லுஹா அவுரா, பெண் என்றாலே முழுமையாக மறைக்கப்பட வேண்டியவள். ஆனால் தொழுகையில் குறிப்பாக முழு உடம்பை மறைக்க வேண்டும், முகத்தை தவிர, மற்றும் 2 கைகள் மணிக்கட்டு வரை. இதை தவிர, முகத்தை தவிர 2 கைகள் மணிக்கட்டு வரை, இதை தவிர. ஏனெனில் முகத்தை தொழுகையில் என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. ரசூல் அவர்கள் ஆண்களுக்காக தடை செய்திருக்கிறார். அதே சட்டம் இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கும் பொருந்தும். முகத்தை மறைக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அபூதாவூதுடைய நூலில் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எனவே பெண்களும் முகத்தை தொழுகையில் மறைக்கக்கூடாது. அதே போல் 2 கைகளை மணிக்கட்டு வரை திறந்து வைத்து என்ன செய்யலாம்? இன்ஷா அல்லாஹ் தொழுகலாம், அனுமதி உண்டு. ஆம், அந்நிய ஆண்கள் பார்ப்பார்கள் என்கிற பயம் இருந்தால் அந்த நேரத்தில் மட்டுமே பெண்கள் என்ன செய்யலாம்? தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளலாம். அதே மாதிரி 2 கைகள் மணிக்கட்டு வரை திறந்து வைப்பதிலே ஆட்சேபனை இல்லை, இன்ஷா அல்லாஹ் அனுமதி உண்டு. சரி, பாதங்களுடைய வெளிப்பகுதி, 2 பாதங்களை மறைப்பது, இது அவசியமா? இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. பல அறிஞர்கள் 2 பாதங்களை மறைத்து தொழுவது கட்டாய கடமை என்று சொல்லி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸை அபூதாவூதிலே 639வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நீளமான ஆடையை மற்றும் முந்தானையை பயன்படுத்தி ஒரு பெண் தொழ வேண்டும். அந்த நீளமான ஆடை பெண்ணின் 2 பாதங்களை மறைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி அதில் இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து பெரும்பாலான அறிஞர்கள் பெண் தொழுகும் பொழுது 2 பாதங்களை மறைத்தே ஆக வேண்டும், பாதங்கள் வெளிப்பட்டால் தொழுகையே வீணாக போய்விடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் கணித்திற்குரியவர்களே, அந்த அறிவிப்பானது பலவீனமான அறிவிப்பு, அல்லது ரசூல் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, மாறாக உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபியா சொன்ன வார்த்தையாக தான் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தவிர ரசூல் அவர்கள் இந்த சட்டத்தை சொன்னதாக அது அறிவிக்கப்படவில்லை. எனவே தெளிவான ஆதாரம் இல்லாத காரணத்தினால் இதை கட்டாய கடமையாக ஆக்க முடியாது. மறைத்து தொழுதால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்று சொன்னால் 2 பாதங்கள் வெளிப்பட்டால், தெரிந்தால் இன்ஷா அல்லாஹ் தொழுகை வீணாகாது என்பதுதான் சிறந்த கருத்தாக இருக்க முடியும். 4வது நிபந்தனை, உரிய நேரத்தில் தொழுவது. அந்த நேரங்கள் என்ன நாம் பார்த்திருக்கிறோம். ஃபஜருக்கு ஒரு நேரம் இருக்கிறது, ஆரம்ப நேரம், இறுதி நேரம். துஹருக்கு ஒரு நேரம் இருக்கிறது, ஆரம்ப நேரம், இறுதி நேரம். அந்த 2 நேரங்களுக்கு மத்தியில் தான் அந்தந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இந்த நிபந்தனையானது எப்போது மன்னிக்கப்படும்? எவர் ஒருவர் மறந்து விடுகிறாரோ, உரிய நேரத்தில் தொழ மறந்து விடுகிறாரோ. ஒருவர் உதாரணத்திற்கு ஏதோ ஒரு வேலையில் இருந்தார், அசர் தொழுகை, ஜுஹர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அசர் நேரம் வந்து சென்று விட்டது, சூரியன் மறைந்து விட்டது. அப்போதான் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது, ஆஹா அசர் தொழவில்லையே. எனவே இப்படி மறந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவன். ஞாபகம் வந்தால் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஞாபகம் வந்த பிறகு உடனே
தொழுது கொள்ளட்டும். எனவே இத்தகைய நபருக்கு இந்த நிபந்தனை, உரிய நேரத்தில் தொழுவது என்கிற நிபந்தனை இல்லாமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை ஏற்றுக்கொள்வான். அதேபோல் எவர் ஒருவர் உரிய நேரத்தில் தொழாமல் தூங்கி விடுகிறாரோ, கண் விழித்த உடனே இவர் என்ன செய்ய வேண்டும்? இவரும் தொழுக வேண்டும். எனவே இந்த இரண்டு காரணங்களின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த ஒரு நிபந்தனை, உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்கிற நிபந்தனை இல்லாமலும் நேரம் கடந்த பிறகு தொழுதாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே தவிர, எவர் ஒருவர் வேண்டுமென்றே உரிய நேரத்தில் தொழவில்லையோ, மறந்து போகவில்லை, ஞாபகம் இருக்கிறது அசர் தொழுகை நேரம் இது என்று, தூங்கவும் இல்லை, முழித்து கொண்டுதான் இருக்கிறார், இருந்தும் என்ன செய்யவில்லை, அப்படியே நேரத்தை கடந்து செல்ல விட்டு விடுகிறார், தொழவில்லை. எனவே இத்தகைய நபர் வேண்டுமென்ற இந்த நிபந்தனையை விட்டுவிட்டால் பிறகு அவர் தொழுதாலும் அந்த தொழுகை ஆகாது. எனவேதான் கணித்திருக்கிறவர்கள் இந்த விஷயத்திலே சிறந்த கருத்து, எவர் ஒருவர் வேண்டுமென்றே ஒரு கடமையான தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் விட்டு விடுகிறாரோ அவர் கதா செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும், அடுத்து இந்த காரியத்தை செய்யக்கூடாது, அதுதான் தீர்வு. ஆம், எவர் ஒருவர் மறந்து விடுகிறாரோ அல்லது தூங்கி விடுகிறாரோ அவர் ஞாபகம் வரும் பொழுது, கண் விழிக்கும் பொழுது தொழுது கொள்ள வேண்டும். ஐந்தாவது நிபந்தனை கிபிலாவை முன்னோக்குவது. பக்ரா அத்தியாயத்தின் 144வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கிபிலாவை முன்னோக்குங்கள். எனவே இந்த விஷயத்தில் கணித்திற்குரியவர்களே, ஒரு நபர் கிபிலா எதுவாக இருக்கும் என்பதை முயற்சி செய்து முயற்சி செய்ய வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். குறிப்பாக காலை நேரத்தில் இது சுலபமான வேலை. ஏனெனில் கிபிலா எங்கு இருக்கிறது? சூரியன் மறையக்கூடிய இடத்தில். இந்தியாவை பொறுத்தவரையிலே சூரியன் எங்கு மறைகிறதோ அந்த திசையில் வடக்கு பக்கம் இருக்கிறது கிபிலா. சூரியன் மறையக்கூடிய திசையில், அதாவது மேற்கு திசையில் வடக்கு, அங்குதான் கிபிலா இருக்கிறது. எனவே சூரியனை வைத்து என்ன செய்ய வேண்டும்? இப்படி கண்டுபிடித்து தொழ வேண்டும். சூரியன் எந்த பக்கம் மறைகிறது என்று பார்த்து அந்த இதிலும் அந்த டைரக்ஷனிலும் சற்று வடக்கு திசையிலே திரும்பி நின்று தொழ வேண்டும். இரவு நேரமாக இருந்தாலும் நட்சத்திரங்களை பார்த்து கண்டுபிடிக்க முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒருவர் முயற்சி செய்த பிறகும், கிபிலா எங்கு இருக்கிறது என்று முயற்சி செய்த பிறகும் தப்பான திசையிலே நின்று தொழுது விட்டால் என்ன செய்வது? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மன்னிப்பான். தப்பான கிபிலாவில் நின்று தொழுது விட்டால் முயற்சி செய்த பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவன். ஆனால் தொழுகைக்கிடையே தெரிந்துவிட்டால் உடனே என்ன செய்ய வேண்டும்? கிபிலாவை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில சமயம் நடக்கும், தவறான திசையிலே நின்று நாம் தொழுவோம். யாராவது இடையில வந்து சொல்வார்கள், தப்பான திசையில் நின்று தொழுது கொண்டிருக்கிற, கிபிலா இந்த பக்கம் இருக்கிறது என்று சொன்னால் தொழுகையிலே திரும்பி விட வேண்டும். தெரியாமல் தொழுத அந்த பகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுவான். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, ஆரம்பத்தில் மதீனாவில் ரசூல் அவர்கள் வந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பைத்துல் மக்திஸை நோக்கி சில மாதங்கள், 16-17 மாதங்கள் தொழுது வந்தார்கள் ரசூல் அவர்கள். பிறகுதான் 16-17 மாதங்களுக்கு பிறகுதான் காபாவை முன்னோக்கி தொழுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ராவின் 144வது வசனத்திலே கட்டளையிடுகிறான். அப்போது ஒரு இடத்திலே, ஒரு பள்ளிவாசலிலே, அந்த பள்ளிவாசல் இப்போது 2 கிபிலாவை கொண்ட பள்ளிவாசல் என்று சொல்வார்கள். மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் என்று சொல்வார்கள். 2 கிபிலாவை கொண்ட பள்ளிவாசல். ஏன் அந்த பெயர் வந்தது என்று சொன்னால் இந்த பின்னணி, இந்த சம்பவம் தான். அந்த பள்ளிவாசலில் சில சஹாபா பெருமக்கள் ஃபர்ஸ்ட் கிபிலா, முதல் கிபிலாவாகிய பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். இடையில் ஒரு சஹாபி வந்து அறிவிப்பு செய்கிறார், கிபிலா மாற்றப்பட்டது, பைத்துல் மக்திஸ் இப்போது கிபிலா இல்லை, மாறாக காபத்துல்லா தான் கிபிலா என்று இடையில் வந்து ஒருவர் அறிவிப்பு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இன்னொரு பள்ளிவாசலில் தொழக்கூடிய சஹாபா பெருமக்களுக்கு வந்து சொன்னார்கள். அப்போது அந்த சஹாபா பெருமக்கள் அந்த தொழுகையிலேயே, அநேகமாக அசர் தொழுகை, அந்த தொழுகையிலேயே என்ன செய்கிறார்கள்? பாதி தொழுகை பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதார்கள். இந்த அறிவிப்பை கேட்ட பிறகு அப்படியே திரும்பி மீதமுள்ள தொழுகையை, பாதி தொழுகையை காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதார்கள். எனவேதான் 2 கிபிலாவை கொண்ட பள்ளிவாசல் என்று பெயர் சூட்டப்பட்டது. எனவே அவர்கள் நிச்சயவில் அந்த சஹாபா பெருமக்கள் தவறாக தொழுத, அதாவது கிபிலா மாற்றப்பட்ட பிறகும் அவர்கள் செய்தார்கள், அந்த சட்டம் தெரியவில்லை, பைத்துல் மக்திஸ் இப்போது கிபிலா இல்லை, காபத்துல்லா தான் இப்போது கிபிலா, சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது என்று அவர்களுக்கு தெரியாது, இடையில் தான் தெரிந்தது. எனவே தவறான கிபிலாவை நோக்கி தொழுதார்கள் அறியாமையின் காரணமாக. ஆனால் அவர்கள் நிச்சயவில்லை, அதை மறுபடியும் தொழவில்லை.
எனவே இப்படி தவறி தெரியாமல் அறியாமையின் காரணமாக தப்பாக தொழுதுவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். வேண்டுமென்றே தொழுதால் அந்த தொழுகை வீணாகிவிடும். இப்போது நான் சொன்ன அந்த செய்தி புகாரி 408வது ஹதீஸ். 6வது நிபந்தனை நீயத். நீயத் என்று சொன்னால் இதில் 2 விஷயங்கள் உள்ளடங்கும். ஒன்று, அல்லாவுக்காக தொழ வேண்டும், அப்போதுதான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னார் பார்க்கட்டும், பார்த்து என்னை ஒரு தொழுகையால் என்று புகழட்டும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் அந்த தொழுகை ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. நீயத்தில் உள்ளடங்கக்கூடிய 2வது விஷயம், அல்லாவுக்காக தான் தொழுகிறோம், ஆனால் எந்த தொழுகையை தொழுகிறீர்கள் அதையும் நீங்கள் உள்ளத்திலே யோசிக்க வேண்டும். உதாரணத்திற்கு லுஹர் தொழுகை நேரத்திலே முன் சுன்னத் 4 ரக்காத் என்கிற எண்ணம் வந்தால் அடுத்து நீங்கள் தொழக்கூடிய தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தான தொழுகையாக தான் அங்கீகரிப்பான். அதே நேரத்தில் ஒருவர் 4 ரக்காத் கடமையான தொழுகை என்று எண்ணம் உள்ளத்தில் கொண்டு தொழுதால் அது ஃபர்தான 4 ரக்காத்தாக கருதப்படும். எனவே அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்கிற நியத் இருப்பது அவசியம். அதே நேரத்தில் எந்த தொழுகையை தொழப்போகிறீர்கள் என்கிற எண்ணமும் உள்ளத்தில் வர வேண்டும். இந்த நியத்தும் அவசியமானது. அந்த நியத்துக்கு ஏற்பதான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இறுதியில் கணித்திற்குரியவர்களே, ஒரு சில குறிப்புகளை குறித்து வையுங்கள் இந்த 6 நிபந்தனைகள் சம்பந்தமாக. முதலாவது குறிப்பு என்ன? ஒரு தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும், ஒரு தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 நிபந்தனைகளும் அந்த தொழுகையில் இருக்க வேண்டும். இந்த 6 நிபந்தனைகளை பூர்த்தி செய்து அடுத்து தொழுதால் தான் அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படும், கூடும். ஏதாவது ஒரு நிபந்தனை தவறி போனாலும் அந்த தொழுகை ஆகாது. இரண்டாவது குறிப்பு என்ன? எப்போது ஏதாவது ஒரு நிபந்தனையை நம்மால் நிறைவேற்ற முடியாது இயலாமையின் காரணமாக, அந்த நேரத்தில் மட்டுமே அந்த நிபந்தனை இல்லாமல் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இயலாமை எதை தவிர? நீயத்தை தவிர. இதற்கு முன்பு நாம் சொன்ன அந்த விஷயங்களை நீங்கள் மறுபடியும் எடுத்து பார்த்தீர்களானால் எல்லாத்திற்கும் ஒரு உதாரணத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த நிபந்தனை இந்த நேரத்தில் மன்னிக்கப்படும் என்று. ஆனால் நீயத்தை தவிர, ஏனெனில் நீயத்தில் என்ன இல்லை? இயலாமை என்கிற விஷயத்திற்கு அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. அல்லாஹ்வுக்காக என்று யோசித்து என்னால் தொழ முடியவில்லை என்று காரணம் சொல்ல முடியாது. சரியா? லுஹர் தொழுகை கடமையான தொழுகை என்று யோசித்து என்னால் தொழ முடியவில்லை, காரணம் சொல்ல முடியாது. எனவே நீயத்தில் இயலாமை என்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. மற்ற விஷயங்களில் இருக்கலாம். தவறான கிபிலாவை தெரியாமல் தவறான கிபிலாவில் நான் தொழுது விட்டேன், காரணம் இருக்கலாம், இயலாமை. அல்லது தூங்கிவிட்டேன், எனவே தான் தூங்கி எழுந்த பிறகு நேரம் கடந்த பிறகு நான் அந்த நேரத்தில் தொழுதேன், காரணம் இருக்கிறது, இயலாமை. அல்லது ஒரு சில கட்டங்களிலே மறைக்கப்பட வேண்டிய பகுதியை மறைக்கும் அளவிற்கு துணி இல்லாமல் போகலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருந்து. ஆனால் அத்தகைய நேரம் வந்தால் மறைக்கப்பட வேண்டியை மறைக்காமலும் என்ன செய்ய வேண்டும்? தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அப்படி சில சஹாபா பெருமக்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கிறது. அணிவதற்கு ஒரே ஒரு துணி, அந்த துணியை வைத்து என்ன செய்ய முடியவில்லை? முழுமையாக தன்னை மறைக்க முடியவில்லை, வறுமையின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக. அப்படி இயலாமையின் காரணமாக ஒரு சில பகுதி தெரியும் விதமாக தொழுதாலும் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதே மாதிரி அசுத்தம் இருக்கிறது என்று தெரியாமல் ஒருவர் தொழுது விட்டார், இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். தஹாரத் தூய்மை அடைய முடியவே இல்லை, இயலாமை இருந்தால் தஹாரத் இல்லாமலும் தொழ வேண்டும் என்று நாம் சொன்னோம். எனவே இயலாமை இருந்தால் அந்த நேரத்தில் இந்த நிபந்தனைகள் மன்னிக்கப்படும். எதை தவிர? நீயத்தை தவிர. ஏனெனில் நீயத்தில் இயலாமை என்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அடுத்த குறிப்பு, சரி, ஒருவர் சில நிபந்தனைகளை இயலாமையின் காரணமாக அல்ல, மாறாக மறதியின் காரணமாக, அறியாமையின் காரணமாக மறந்து என்ன செய்கிறார்? அந்த ஷர்த்தை, அந்த நிபந்தனையை தவறிவிட்டு தொழுது விடுகிறார். தெரியாத காரணத்தினால், அறியாமையின் காரணத்தினால் அல்லது மறதியின் காரணத்தினால். எனவே அத்தகைய நபர், ஆஹா இந்த நிபந்தனையை மறந்து விட்டோமே என்று அவருக்கு பிறகு ஞாபகம் வருகிறது. அல்லது அறியாமையின் காரணமாக தொழுது விட்டார், பிறகு யாரோ சொல்கிறார்கள் இந்த நிபந்தனையை நீங்கள் விட்டுவிட்டீர்களே என்று. பிறகு அவருக்கு தெரிந்தால் இவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த
குறிப்பிட்ட அந்த தொழுகைக்கான நேரம் இருந்தால் மறுபடியும் அந்த தொழுகையை தொழ வேண்டும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்க்கிறார், வேகமாக தொழுகிறார். தொழுகையின் ஒரு தூண், நிதானமாக தொழுவது என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் பார்ப்போம். எனவே அந்த தூண், தொழுகையின் ஒரு பில்லர், ஒரு தூண் இல்லாமலே, நிதானமே இல்லாமல் வேகமாக வேகமாக தொழுகிறார். அப்போது ரசூல் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து, நீங்கள் தொழவில்லை, மறுபடியும் தொழுகர் என்று அனுப்பினார்கள். ஏனெனில் அந்த தொழுகைக்கான நேரம் இருந்தது. இந்த செய்தியானது புகாரி 757வது ஹதீஸ், 757. எனவே உரிய நேரம் இருந்தால் மறுபடியும் சென்று என்ன செய்ய வேண்டும், அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் உதுவை செய்யவில்லை, உதாரணத்திற்கு உது செய்யாமலே வந்து நின்று என்ன செய்து விடுகிறார், தொழுது விடுகிறார். தொழுது முடித்த பிறகு ஞாபகம் வருகிறது, ஆஹா மலஜலம் கழித்து வந்த பிறகு உது செய்யவே இல்லையே, உது செய்யாமலே தொழுது விட்டோம் என்று சொன்னால் இவர் என்ன செய்ய வேண்டும், இப்போ அந்த குறிப்பிட்ட தொழுகை நேரம் இருந்தால் மறுபடியும் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். சரி, இந்த நிபந்தனையை மறந்து அல்லது அறியாமையின் காரணமாக விட்டு ஒருவர் தொழுது விடுகிறார், பிறகு ஞாபகம் வருகிறது, அல்லது பிறகு ஒருவர் சொல்கிறார் இப்படி தொழக்கூடாது, இப்படி தப்பு என்று பிறகுதான் அவருக்கு தெரிகிறது என்று சொன்னால் அந்த தொழுகைக்கான நேரம் இருந்தால் தொழ வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட தொழுகைக்கான நேரம் சென்று விட்டால் பல மணி நேரங்களுக்கு பிறகுதான் இப்போது இந்த விஷயம் நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் அப்போது என்ன செய்ய தேவையில்லை, மறுபடியும் தொழ தேவையில்லை. மாறாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள், அதிகமாக நஃபில் தொழுகையை தொழுங்கள். அந்த நஃபில் தொழுகையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறாக நிபந்தனைகளை தவறிவிட்டு தொழுத அந்த தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறைபாடுகளை நீக்கி விடுவான் நஃபில் தொழுகையின் காரணமாக. எனவே நேரம் கடந்து விட்டால் மறுபடியும் தொழ தேவையில்லை என்பதற்கான ஆதாரம் என்ன? இதற்கு முன்பு பார்த்த ஒரு சம்பவம், உமர் ரதியல்லாஹு அவர்களும் அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அவர்களும் இருவரும் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். இருவர் மீது குளிப்பு கடமையாகிவிட்டது. அம்மார் அவர் என்ன செய்தார்கள், தயமும் செய்து தொழுதார்கள். உமர் அவர்கள் இல்லை, நான் தொழமாட்டேன், குளிப்பு கடமையாகிவிட்டது, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எனவே நான் தொழமாட்டேன் என்று சொல்லி அப்படி இருந்து விட்டார். ஆனால் வந்த பிறகு ரசூல் அவர்கள் என்ன செய்தார்கள், அம்மார் பின் யாசிர் அவர்களுக்கு தயமும் இப்படிதான் செய்ய வேண்டும், இப்படி செய்தால் போதுமானது, நீங்கள் ஒரு விலங்கு எப்படி மண்ணில் புரண்டுகிறதோ அந்த மாதிரி செய்தீர்கள், அப்படி செய்ய தேவையில்லை என்று ரசூல் அவர்கள் அந்த சட்டத்தை சொன்னார். ஆனால் தொழுகையை தொழாமல் இருந்த உமரை பார்த்து ரசூல் அவர்கள் என்ன செய்யவில்லை, நீங்கள் விட்ட தொழுகையெல்லாம் மறுபடியும் தொழுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொல்லவில்லை. எனவே என்ன அர்த்தம், நேரம் கடந்து விட்டால் நீங்கள் சில நிபந்தனைகள் இல்லாமல் தொழுதிருந்தாலும் சரி, தொழுகையே விட்டிருந்தாலும் சரி, அறியாமையின் காரணமாக என்ன செய்யவில்லை, அதை மறுபடியும் தொழ தேவையில்லை. மாறாக தௌபா கேட்டு நஃபில் தொழுகை அதிகமாக தொழுவதுதான் உண்மையான வழியாகும், தீர்வாகும். இப்போது நாம் சொன்ன அந்த சம்பவம் புகாரியின் 338வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கணித்திருக்கிறவர்களே, இந்த 6 நிபந்தனைகள் தொழுகைக்கு அவசியம். தெரிந்து இந்த 6 நிபந்தனைகளை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இயலாமை இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மறந்து விட்டிருந்தால், அறியாமையின் காரணமாக விட்டிருந்தால், உரிய நேரம் இருந்தால் மறுபடியும் தொழ வேண்டும். நேரம் கடந்து சென்று விட்டால் தொழ தேவையில்லை. மாறாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடி நஃபில் தொழுகையை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை தெரிந்து சிறந்த முறையில், சிறப்பாக, சரியான முறையில் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தரு புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.